பணத்தை சேவ் பண்ணதெல்லாம் போதும், நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா எப்படி எங்க இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அதோட சேஃபாவும் இருக்கும் அப்படின்னு நீங்க தேடிட்டு இருந்தா அதுக்கு பெஸ்ட் பிளான் எஸ்ஐபி தான். ஸோ எஸ்ஐபினா என்ன, எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேஃப் ஆனதா இல்லையா, எஸ்ஐபியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எந்த விவரமும் தெரியாது. ஆனால் நான் சேவ் பண்ணுற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி சீக்கிரம் ரிச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்ஐபி பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது முறையான முதலீட்டு திட்டம். அதாவது ஒரு குறிப்பிட்ட பணத்தை மாசம் தேதி தவறாம இன்வெஸ்ட் பண்ணணும். இதை நீங்க செய்யணும்னா உங்களுக்கு 3 விஷயம் கண்டிப்பா தேவை. அதாவது ரெகுலர் இன்கம், மாசம் ரெகுலரா ஒரு சம்பளம் உங்களுக்கு வந்தா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் டேட்ல நீங்க இதுல பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியும். ரெண்டாவது, 1 வருஷம் 2 வருஷம்னு ஷார்ட் டேர்முக்கு போடக்கூடாது, லாங் டேர்முக்கு, அதாவது 5 வருஷம் 10 வருஷம் அதுக்கு மேலையும் போடலாம், ஆனா லாங் டேர்முக்கு போடணும். மூணாவது, தேதி தவறாம மாசம் தவறாம பணத்தை போடணும், இடையில கேப் விடக்கூடாது. மாச சம்பளம் வாங்குறவங்க தான் இதை பண்ணணுமா, பார்ட் டைம் ஜாப் பண்றவங்க பிசினஸ் பண்றவங்க இதை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. எக்ஸாம்பிளுக்கு எஸ்ஐபியில் பணம் போட 6ஆம் தேதி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் 5ஆம் தேதி ஆனா உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரெகுலரா இடைவிடாம இன்வெஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 2 கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த பணம் மாசம் உங்ககிட்ட தவறாம இருக்குமா. ரெண்டாவது, ஷார்ட் டேர்ம்ல இதை போடுறதால எந்த யூஸும் இல்லை. ஸோ லாங் டேர்முக்கு ஒரு 5ல இருந்து 10 வருஷம் 15 வருஷம்னு எவ்வளோ வருஷத்துக்கு உங்களால் தொடர்ந்து இதை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன், அவங்களாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டாங்க, ஸோ நானும் இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு மட்டும் கிளம்பிடாதீங்க. கண்ணை மூடிட்டு பிளாங்காக இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக பார்த்துட்டு எஸ்ஐபி பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட இந்த மாதம் 20,000 ரூபாய் கையில் இருக்கு, மாதம் ஒரு 3,000 ரூபாய் எஸ்ஐபியில் போடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். எஸ்ஐபியில் 3,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்த மாதம் வர வேண்டிய பணம் வரலை. ஸோ எஸ்ஐபிக்கு கட்ட வேண்டிய 3,000 ரூபாய் பணமும் என்கிட்ட இல்லை. ஒரு 5 வருஷத்துக்காவது பணம் கட்டலாம் தான் இருந்தேன், இப்போ முடியல, என்ன பண்ணுறது, குவிட் பண்ணிடலாமா அப்படிங்கிற சிச்சுவேஷனில் எக்ஸிட் லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸிட் லோட் அப்படின்னா என்ன, இதுக்கு மேலே பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மியூச்சுவல் ஃபண்ட் சைடில் இருந்து ஒரு பெனால்ட்டி அமௌண்ட்டை சொல்லுவாங்க, அதை கட்டி நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி, ஒரு மாதம் 3,000 ரூபாய் பணம் கட்டினேன்ல, அது ஃபுல்லாக எனக்கு கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதுலேயும் ஒரு சில பிடித்தம் போக மீதி அமௌண்ட் தான் தருவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பர்டிகுலர் டேட்டில் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் பணம் உங்ககிட்ட இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் எஸ்ஐபியோட ஃபுல் பெனிஃபிட்டை நீங்கள் அடைய முடியும். ரெண்டாவது, மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னா எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட க்ரோத் எப்படி இருந்துச்சு, தொடர்ந்து சக்ஸஸில் இருக்காங்களா, ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட கிராஃப் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். நான் தான் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகிட்ட பணத்தை கொடுத்துறேனே, அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு பிளாங்காக இருக்கக்கூடாது. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். மூணாவது, நீங்கள் எஸ்ஐபியில் பணம் போட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அப்ரோச் பண்ணும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம செகண்ட் பாயிண்ட்லேயே சொன்னோம். அது மட்டும் பத்தாது, அந்த கம்பெனி எந்தெந்த கம்பெனிஸ்லாம் உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் அந்த கம்பெனி க்ரோத்து, கிராஃபு, ஹிஸ்ட்ரி இது எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கம்பெனிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதான் அதில் வர ப்ராஃபிட்டை வச்சு மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று கனெக்டடாக இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் அப்ரோச் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பற்றியும் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்குங்க. அண்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எந்தெந்த கம்பெனிஸ்ல எல்லாம் உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டராக மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பெஸ்ட்டா அப்படின்னு மட்டும் பார்க்காம அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எந்தெந்த கம்பெனிஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்கிறதையும் நோட்டீஸ் பண்ணுங்க. அப்பதான் மார்க்கெட் டவுன் ஆன் டைம்லயும் கிராஷ் ஆகிற டைம்லயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனி எப்படி அதுல இருந்து மீண்டு வந்து growth ஆயிருக்காங்க
அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நாம் வருத்தப்பட தேவையில்லை. 4th ஒன், டைவர்சிஃபிகேஷன். உங்கள் பணத்தை ஒரே கம்பெனியில் போடாதீங்க. எப்பயும் டைவர்சிஃபிகேஷன் முக்கியம். அதாவது இருக்கிறதுலையே இதுதான் பெஸ்ட், ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற சேஃப்டியான ரிஸ்க் இல்லாத கம்பெனி அப்படின்னு ஒன்றை கண்டுபிடிச்சி அந்த ஒரே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு 2-3 கம்பெனிஸில் பிரித்து டைவர்சிஃபை பண்ணி உங்கள் பணத்தை போடணும். ஒரு கம்பெனி டவுன் ஆனாலும் மீதி இருக்கிற கம்பெனி உங்களை காப்பாற்றும். எக்ஸாம்பிளுக்கு ஃபினான்ஸ் செக்டாரில் ஒரு அமௌண்ட்டு, ஐடி செக்டாரில் ஒரு அமௌண்ட்டு, பேங்க் செக்டாரில் ஒரு அமௌண்ட்டுன்னு பிரித்து போடும்போது ஃபினான்ஸ் செக்டார் டவுன் ஆனாலும் மீதி இருக்கிற ஐடி அண்ட் பேங்க் செக்டாரில் இருக்கிற பணம் உங்களுக்கு ப்ராஃபிட் தரும். 5th ஒன், நெவர் ஸ்டாப் எஸ்ஐபி. எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நிறுத்தவே செய்யாதீங்க. குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்காவது அதை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ லாங் டேர்முக்கான எஸ்ஐபியாக பார்த்து போடுங்க. ஒரு மாதம் கையில் பணம் இருக்குது, ஒரு மாதம் இருக்காது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா எஸ்ஐபி நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணாதீங்க. சிம்பிள். அதுக்கு வேறு சில ஸ்கீம்ஸ் கூட இருக்குது. வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஆல்ரெடி 2 வருஷம் கட்டிட்டேன், இப்போ ஃபேமிலி சிச்சுவேஷன் ஆர் வேலை இல்லைங்கிற சிச்சுவேஷனில் இதை நான் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா என்னால் பணம் கட்ட முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்போ இந்த எக்ஸிட் லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் சொல்கிற பெனால்ட்டியை கட்டிட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணின பணத்துக்கு குயிக்காக ஹை ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சீக்கிரம் வர பணம் சீக்கிரமாக காணாமல் போயிடும். லாங் டேர்முக்கு தொடர்ந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நார்மல் சேவிங் ஸ்கீம்ஸ் தரதை விட பெஸ்ட்டு ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியும். ஸோ எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா என்னென்ன நம்ம செக் பண்ணணும், எதை கரெக்டாக செய்யணும், ஒருவேளை இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண முடியலன்னா என்ன பண்ணி எப்படி க்ளோஸ் பண்ணணுங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து எந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்க. எஸ்ஐபி பத்தி தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.